வணக்கம். வாங்க இன்னைக்கு வீட்டிலே எப்படி சுலபமான முறையில் தந்தூரி சிக்கன் செய்யலாம், அதுவும் ஓவனே இல்லாமல் நம்ம எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வாங்க. இதை மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க ஹோட்டலுக்கே போகாமல் வீட்டிலே தந்தூரி சிக்கன் இனிமேட் ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோ ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 2 லெக் பீஸ் சிக்கன் வாங்கின்னு வந்திருக்கேங்க. வாங்கும்போது நம்ம இதை மாதிரி கீரி கொடுங்கன்னு சொன்னோம்னா கடையிலே கீரி கொடுத்துருவாங்க நமக்கு. அப்போ தான் அதுக்குள்ளே நமக்கு மசாலாலாம் நமக்கு இறங்கும். இந்த மாதிரி கீரி வாங்கிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ நான் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம ஒரு 2 கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. 2 குழிக்கரண்டி இந்த தயிர் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1/2 மூடி எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாங்க. இப்போ தயிரோட எல்லா மசாலாவும் நமக்கு மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனில் உப்பு மிளகுத்தூளும் சேர்த்துட்டோங்க. அதில் கை வச்சுட்டு பெசரி வச்சிடலாம். உப்பு மிளகுத்தூளும் கிழிச்சிருக்காங்க இல்லைங்க, அதுக்குள்ளெல்லாம் வச்சு நம்ம தடவி விட்டுறணும். இப்போ இந்த மசாலாவில் நம்ம உப்பு மிளகுத்தூள் போட்டு பெசரி வச்சுருக்கிற அந்த சிக்கனை நம்ம நல்லா கலந்து பெசரிக்கணுங்க. கை வச்சுட்டு நல்லா நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் மசாலா இறங்குற அளவுக்கு நல்லா தடவி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு அது உள்ளே போயிட்டு நல்லா மசாலாலாம் ஊறும். 2 பக்கமும் திருப்பி போட்டு தடவி வச்சுருங்க. நான் சொல்லியிருக்கிற மசாலா பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற இந்த சிக்கனுக்கு தகுந்த மாதிரி மசாலா சொல்லியிருக்கேன். இதில் எந்த கலர் பவுடருமே நம்ம சேர்க்காமல் நம்ம செஞ்சுருக்கோம். நமக்கு காஷ்மீரி மிளகாத்தூள்லே கலர் கிடைக்கும், அதனால் எந்த கலர் பவுடருமே கிடையாதுங்க. இதை ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சிடணும். இப்போ 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாங்க. பட்டர் சேர்த்துட்டு பட்டர் அதில் கலக்கிற அளவுக்கு எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம மசாலா கலந்து வச்சுருக்க இந்த சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு வேணால் இது சின்ன லெக் பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணி வாங்கிக்கிங்க. நம்ம பவுலில் இருக்கிற மீதி மசாலாவை கையால் எடுத்து அது மேலேயே போட்டு விட்டுறலாம். நல்லா ஒரு மிதமான தீயில் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடிட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு வேகணுங்க. இப்போ நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டு திரும்பியும் மூடி விட்டுட்டு திரும்பியும் ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அந்த சைடு வேகிறதுக்கு நம்ம வச்சிடணும். இதை மாதிரி நம்ம திருப்பி போட்டு ஒரு 2-3 தடவை திருப்பி போட்டு எடுத்து வேக வச்சுக்கலாங்க. உங்களுக்கு நடுவில் மசாலா ஒட்டுற பேனில் நமக்கு கீழே ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கரண்டி வச்சுட்டு லேசாக மசாலாவை எடுத்து விட்டுருங்க. இதை மாதிரி ஆனால் நமக்கு லேசாக அடியில் கருப்பாக தான் ஆகுங்க அந்த மசாலா. நமக்கு அதனால் டேஸ்ட்லாம் எதுவும் மாறுபடாதுங்க, நல்லாயிருக்கும். ஒரு 3 தடவை நம்ம திருப்பி போட்டு நம்ம வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு 2 தடவை திருப்பி போடும்போது 10 நிமிஷம் டைம் கொடுத்துக்கலாம். அடுத்தாப்பில் நம்ம திருப்பி விடும்போது கொஞ்சம் மூடி போடாமையே நம்ம திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு நமக்கு வெந்து ரெடி ஆகணுங்க. எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நமக்கு தந்தூரி ஸ்டைலில் அந்த ஸ்மோக் க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கொட்டாங்குச்சி எடுத்துருக்கேங்க. இது கறி துண்டில் கூட நம்ம சார்கோல் வச்சு ரெடி பண்ணுவாங்க. எல்லார்கிட்டையுமே நம்மக்கிட்ட கறி துண்டு இருக்குன்றதில் கொட்டாங்குச்சி பார்த்திங்கன்னா நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்கும். அதை 2-3 துண்டாக நம்ம உடச்சிட்டு ஒரு பீஸ் எடுத்துக்கலாங்க.
பீஸ் எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் இதை மாதிரி காமிச்சிக்கலாம். அது கொஞ்சம் நேரத்தில் நெருப்பு எரிஞ்சிரும். நம்ம எரிஞ்ச இந்த கொட்டாங்குச்சியை நெருப்பு அணைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த பவுலில் சேர்த்துடலாம். அதில் கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ சேர்த்துக்கலாங்க. அப்போ அது சேர்க்கும் போது தான் நமக்கு அந்த புகை வந்து நல்லா வரும். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் போல் நமக்கு வச்சிடலாங்க. அப்படி வைக்கும்போது தான் நமக்கு அந்த தந்தூரி சிக்கனுடைய ஸ்மெல்லும் நல்லா வரும். அந்த டேஸ்ட்டும் அப்போ தான் நமக்கு நல்லா கிடைக்கும். ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அப்போ தான் அந்த வாசனை வருங்க. இப்போ நமக்கு ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப்பராக சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. தந்தூரி ஸ்டைலில் வீட்டிலே ஓவன் இல்லாமல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.